So, once again, thank you so much for joining this Bible study session. Over வாரமும் we just conducting over topic. So இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். So I've been forwarding the topic spirit, soul and body. இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஸோ இது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிட்டு வில் ஸ்டார்ட். இந்த வீக் ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் சொல்ல போகிறேன். இந்த டாபிக் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? கிறிஸ்டியானிட்டி லைஃப்லேயே வந்து ஒவ்வொருத்தையும் சேஞ்ச் பண்ணுற டாபிக். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சைட்டன் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கேட்க விட மாட்டான். இது நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்க, யூனோ யூ வில் க்ரோ மோர் இன் கிரைஸ்ட். ஸோ பயங்கரம் தடை வரும், லிட்டில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து யூனோ கொஞ்சம் பேட் டைம் 9:30 மேலே போகாது, சீக்கிரம் முடிச்சிருவோம். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் த டாபிக் லிட்டில் கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் வந்து ஜஸ்ட் லிசன், அது மட்டும் போதும். இன்னைக்கு நான் கெஸ்ட் ஸ்பீக்கர் கூப்பிட்டுருந்தேன், ரெவரண்ட் சாம் பாபுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி he is not able to join today because of emergency situation in his friend's family. So he went. இன்னைக்கு செஷனை வந்து நான் தான் கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த செஷன் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பிரிட் சோல் பாடி பற்றி யாராச்சும் பேச வைக்கணுன்றதுக்காக வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்தேன். ஐ ஹவ் ரீச் லைக் 4 people. ஓகேங்களா? இன்னைக்கு அந்த சாம்பாபுவும் சேர்த்து அண்ணனை சேர்த்து ஒரு 4 பேர் ரெக்வஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் வந்து I know that they are very good in this topic, but unfortunately they are not able to contact me. ரொம்ப கனெக்டிவிட்டி இல்லை, கம்யூனிகேஷன் எனக்கு அவங்களுக்கும் இல்லை. So I sent a text but they didn't reply. They didn't see my message also. 2 பேர், அப்புறம் 4 டோட்டல் 5 பேர் கேட்டேன். 5வது தான் இன்னைக்கு ஒரு ஸ்பீக்கர் சாம்பாபுன்னு, ரெவரண்ட் சாம்பாபு அவருன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியா வந்து he's also like held up in an emergency situation, so he went off. So இன்னைக்கு நானும் நடத்தணும்னு சொல்லிட்டு God has pre-planned. So this is my first session like I'm conducting with God's grace. எல்லாருக்கும் வந்து புரியும் நினைக்கிறேன் நான் பேசுறது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஓகே, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி சொன்னேன். ஸோ அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது, அதனால தான் யோசித்தேன். Anyway, before we go into this topic, no, let's all bow our head and like pray for a few seconds. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தக்க நன்றி என்னப்பா. இந்த நாளையில கூட விசேஷமா என்னப்பா நீங்க நடக்க போற இந்த டாபிக்கை பத்தி நான் பேச போறேன்ப்பா. என்ன நீங்க மறைத்து நீங்க வெளிப்படுங்க என்னப்பா. லார்ட், நீங்க பெருக்கணும், நாங்க செருக்கணுமா என்னப்பா. நீங்க பேச போற டாபிக்ல என்னப்பா எல்லாருக்கும் போஜனமா இருக்கணும் ஆனவரியாப்பா. எல்லாருக்கும் புரியத்தக்க ஆனப்பா நீங்க சொல்லிக்கிறீங்கப்பா. லார்ட், ஹோலி ஸ்பிரிட், லார்ட், guide them, like speak with them, Lord Jesus. Let this session be blessing for all of them. In Jesus' master's name, thank you. Okay, we'll go to the topic. Once again, thank you so much everybody for joining this Bible study. ஒவ்வொரு வாரமா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ it will go till the lockdown is released. So by God's grace, இது வரைக்கும் வந்து I think around 20 Bible study connect பண்ணிட்டோம். So once again I thank you everybody for joining this Bible study. And in the Bible study will keep going on like no till lockdown release. எப்படி ஆண்டவர் வழி நடத்துறாரோ அந்த மாதிரி இந்த பைபிள் ஸ்டடி போய்கிட்டே இருக்கும். 2 பேரோ 3 பேர் இருந்தாலும் கூட வந்து பைபிள் ஸ்டடி கண்டிப்பா நடக்கும். ஸோ just like no, gear up your ears and listen the word of God. That's it. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக், இன்னைக்கு அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஸோ எல்லாருக்கும் வந்து பாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சோல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்பிரிட்னு ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேராக கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி சர்ச்சில் வந்து ஆவியானவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோலி ஸ்பிரிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேய், பிசாசு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். சர்ச்சுக்கு வரும்போது தான் வந்து ஹோலி ஸ்பிரிட்டு, ஈவல் ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு பொதுவாக ஒரு நான் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒருத்தவங்களை போய் நம்ம போய் கேட்டோம்னா ஹோலி ஸ்பிரிட் தெரியும்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே ஒரு கிறிஸ்டியன் கேட்டிங்கன்னா வந்து ஹோலி ஸ்பிரிட்னா they say father, son and holy spirit அப்படி சொல்லுவாங்க. ட்ரினிட்டி பத்தி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட்
ஏன்னோ கிறிஸ்டியன்ஸ் கிட்ட தெரியும், நான் கிறிஸ்டியன்ஸ் தெரியாது. நான் கிறிஸ்டியனா சைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஈவுல்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஈவன் த ஆல்கஹால் தே சே as a spirit. Okay, today we're going to talk about the Holy Spirit. Okay, so the spirit, soul and the body, this is one of the key நம்ம அந்த கிறிஸ்டியன் லைஃப்ல this is one of the key. இந்த கீயை மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you can unlock anything, any blessings in your life. Of course இந்த பைபிள்ல எல்லா ப்ராமிசஸும் இருக்குது. எல்லா ப்ராமிஸும் நம்ம நியூ இயர் அன்னைக்கும் போயிட்டு ஃப்ரெண்ட்ல போய் ப்ராமிஸ் கார்டெலாம் எடுப்போம். நமக்கு பாஸ்டர்ஸ் இல்லை நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நிறைய பேர் வந்து நமக்கு ப்ரே பண்ணுவாங்க, ப்ராமிஸ் கொடுப்பாங்க, ப்ராமிஸ் வேர்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டா ப்ராஃபஸி பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அதுக்குன்னு ஒரு கீ இருக்கும். கீ, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபஸி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு வச்சுங்க, they will tell the open prophecy. இதுமாதிரி நடக்கும், உனக்கு இதுமாதிரி நடக்கும், ஆண்டவர் வந்து இது மாதிரி உனக்கு உயர்த்த போறாரு, நான் பாக்குறேன், உனக்கு கார் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி சொல்லுவாங்க. பட் என்னைக்கு கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எந்த டேட்ல கிடைக்கும்ன்றத வெரி வெரி லெஸ் பீப்புளா சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெரி வெரி லெஸ் பீப்புள் only tell about the date and time in the prophecy. But today I'm not going to talk about the prophecy. I'm just giving an introduction. ஓகேங்களா? பட் அந்த மாதிரி ப்ராஃபிட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறத இந்த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி நம்ம கையில இருக்குது. சரிங்களா? நம்ம தான் வந்து நம்ம ஆண்டவர் நம்ம கிட்டே கொடுத்துட்டாரு, கீ வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. we have to unlock that. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நீங்க எப்ப தர போறீங்க, என்னைக்கு தர போறீங்க, எப்படி தர போறீங்கன்ற கேட்க போறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்னைக்கு பார்ட் 1 தான் பார்க்க போறோம். the spirit, soul and body is a vast topic. It's not going to be one day session. ஒன்னால பேசி முடிக்காது. ஸோ இன்னைக்கு ஒரு 10 points மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிருவேன். then we go for question answer sessions. so before that, நம்ம எல்லாருக்குமே தெரியும் we are born againன்றது. சரிங்களா? we are born again. ஸோ நம்ம born againனா சில பேருக்கு இந்த வேர்டை வந்து ரொம்ப ரேரா கேட்டிருப்பாங்க, சில பேர் நிறைய வாட்டி கேட்டிருக்கலாம். born again ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது, அதான் born again. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னாவே you have become a righteous person. Okay, so you have become a righteous person. எப்படின்னா ஆண்டவர் வந்து நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி you may doing many sins. அது சின்ன இருக்கலாம், பெரிய சின்ன இருக்கலாம், இல்லை எப்படியானா இருக்கலாம். ஓகேங்களா? சின்ன தான். ஓகேங்களா? ஆனா ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது once you accept God as your savior, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல சின்ன சேஞ்சஸ் வரும். என்ன சேஞ்சஸ்னா, நீங்க சின்ன தப்பு செஞ்சா கூட வந்து அது ஒரு கில்ட்டி ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்றோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தப்பு பண்றது பார்த்தா அதை கேஷுவலா எடுத்துப்பீங்க, இல்ல அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போகும்போது ஒரு சின்ன தப்புனா கூட, ஒரு சின்ன பொய் சொன்னா கூட, இல்ல ஒரு விஷயம் பண்ணா கூட, ஒரு தவறான விஷயம் பண்ணா கூட ஒரு கில்ட்டி ஃபீல் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் we born again, we all become righteous. நம்ம வந்து ரைச்சியஸான வாழ்க்கையை வாழணும், நம்ம வந்து ஒழுங்கான வாழ்க்கையா வாழணும், ஆண்டவர் சொல்லி நடக்கணும் அப்படின்றது ஒரு தாட் நம்ம கூட போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஒரு தாட் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்னா, இந்த ஸ்பிரிட், சோல், பாடி பத்தி பேச போறோம். ஸோ இந்த பாடி யாரு, சோல் யாரு, ஸ்பிரிட் யாரு? ஸோ இதை பத்தி நம்ம ஒரு சின்ன இஷ்யூ பார்க்க போறோம். ஸோ நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன், அந்த கிரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்க தான் பாடி. ஓகேங்களா? பாடின்ற யாருமே இல்லை, நம்ம தான். நம்மளோட ஃப்ளஷ், நம்மளோட பிளட். ஓகேங்களா? who all having a flesh and the blood, they are become a body. Second person is a soul. ஓகேங்களா? நம்ம சோல். Third person is the Holy Spirit. ஓகேங்களா? So the Holy Spirit, third person, the blue color is the Holy Spirit. Is a spirit. Okay, green is body, or you can call it a flesh and blood. Second is soul. Okay, ஸோ மனுஷனா பிறந்தா பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஃப்ளஷ் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாருமே அம்மா வயிற்றுல பிறக்கிறோம். அம்மா வயிற்றுல பிறக்கும் போதே we are born as a sinner. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்ம பிறக்கும் போதே வந்து we are sinnerன்னு சொல்லுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குழந்தை ஒரு 8 months இல்லை 10 months, ஒரு 11 months இல்லை 1 year கூட இருக்கலாம். சின்ன விஷயம் அவன் வந்து சின்ன விஷயம் தப்பான விஷயம் பண்ணுவாங்க. தப்பான விஷயம்னா பெரிய தப்பான விஷயம்லாம் இல்லை, ஒரு பொருளை எடுத்து மறைச்சிட்டு வச்சுப்பாங்க.
உங்க அம்மா கேட்பாங்க எங்க இந்த பொருள் கேட்டா வந்து தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. மேபி 1.5 ஏஜ் 2 இயர்ஸ் ஓல்டு இன்ஃபன்ட்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து யாரும் பொய்யோ இல்ல ஏமாத்த சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா எப்படி அவங்க பண்றாங்கன்னு கேள்விப்பட்டா the sin is inside them. ஓகேங்களா? ஆடம் அண்ட் ஈவும் சின் பண்ணாங்க, ஆண்டவர் கர்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சின் வந்து பிறக்கும் போதே இருக்குது. இது யாரும் கற்றுக் கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஆனா வந்து இந்த சின்லாம் வந்து எப்போ வந்து நம்ம சின் பண்றதை ஸ்டாப் பண்ணுவோம்னா when we are born again, that time only we can stop doing our sin. ஓகேங்களா? ஸோ when we are ஸோ நம்ம ஒரு டார்க்கான வாழ்க்கையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இருட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன கூட வந்து இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இருட்டுக்குள்ள வாழும் போது ஆஸ் அ காட், நம்ம பைபிள் நிறைய படிச்சிருப்போம். ஸோ காட் இஸ் லைட்னு படிப்போம். ஓகேங்களா? He is a light. So when the light comes, the darkness will go away. So again I repeat it, when the light comes, ஓகேங்களா? இப்போ இந்த லைட்டே இந்த ரூம்ல டார்க் ரூம்ல இல்லைன்னா the room is very dark, there is no light at all. என்ன பண்றதுனே தெரியாது, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும். So when the light comes, the darkness go away. So அப்படிதான் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா கசப்பு, எல்லா பிளாக் மார்க்ஸ், எல்லா சின்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன சொல்றது, எல்லாம் ஒயிட் ஆயிட்டே வரும். எல்லாமே லைட், எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். எப்படின்னா நம்ம வந்து we are stop doing sin. ஓகேங்களா? we are stop doing sin. ஆனா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்ன்றது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். நம்ம வந்து ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி இதை பத்தி பேச போறோம். நீங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர்ல நடக்கிற மாதிரி உங்களை செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ யுவர் பாடி அண்ட் சோல். இந்த பாடி சோலும் எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? எல்லாருக்குமே இருக்கும். பாடின்றது ஃப்ளஷ் அண்ட் பிளட் நான் சொன்ன மாதிரி, சோல்ன்றது நம்மளோட மைண்டு. ஓகேங்களா? நம்ம நினைக்கிறது. இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். நம்ம எப்பவுமே கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது என்ன பார்ப்போம், நல்ல தலைவாரி இருக்கானா, ஒழுங்கா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கானா, மனசுக்குள்ளே பேசுவோம். சரிங்களா? தட்ஸ் சோல். சோல் இஸ் ஒன்றும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ண போறோம். சில பேர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை வந்து காலேஜுக்கு லேட்டா போயிட்டோம். ஐயோ லேட்டா போயிட்டோம் நமக்கு பேசிட்டே இருப்போம். அதான் சோல். ஓகேங்களா? சோல் ஒன்றும் இல்லை, டிசிஷன் மேக்கிங் சோல். நம்ம மனசாட்சின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் சோல். இது எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? மூணாவது வந்து ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ஸ்பிரிட் தூங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? தூங்கிட்டு இருக்குன்னா நம்ம ஒரு கொலைக்கல் வேர்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? இட் வில் வெரி சைலண்ட். ஆர் த ஸ்பிரிட் வில் பி லைக் ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கும். அதை வந்து ஈவில் வந்து உட்காந்துட்டு உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப தேவையான விஷயம் பண்ணிட்டு இருப்பான், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பான். ஓகேங்களா? எய்தர் த ஸ்பிரிட் வில் பி ஸ்லீப்பிங் ஆர் த ஸ்பிரிட் வில் பி லைக் the evil spirit will be taking care of you. ஸோ நீங்க ரீசெண்டா ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, சாத்தான்கொல்லா பிரச்சனைல. ஓகேங்களா? சாத்தான்கொல்லா பிரச்சனைல பார்த்துருப்பீங்க. அந்த 2 பேரும் வந்து 2 ஷாப்கீப்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? ஆனா அன்னைக்கு அந்த போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா வந்து இஃப் தே would accept the holy spirit, அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்பிரிட்டை வந்து அவங்களே இருந்தா இன்னைக்கு செத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? the evil spirit make them to kill them. ஒரு கருப்பான ரூம், அவங்க தாட்ஸ் ஃபுல்லா கருப்பா இருக்கு. அவங்க தாட்ஸ் ஃபுல்லாமே டார்க்னஸ், ஃபில் வித் டார்க்னஸ். அவனை அடிக்கணும், ரிவெஞ்ச் பண்ணணும், கொலை பண்ணணும், அவனை வந்து பழி வாங்கணும், இப்படிதான் வந்து தாட் இருக்கு. ஸோ when we accept a Christ as a savior, these thoughts and all கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடும். ஸோ அவன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த 3 விஷயம் இருக்கும், பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். இந்த 3மே இருக்கும். ஆனா ஸ்பிரிட் சில டைம்ஸ்ல தூங்கிட்டு இருக்கும். it will be very silent, or it will be like it will be under the evil. ஆனா நீங்க born again ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஸ்பிரிட் வந்து it gets activated. The spirit is getting activated. So the spirit is getting activated. So இதுக்கு வசனம் பாத்தீங்கன்னா வந்து okay, may the God of peace himself make you holy in every way, and may your whole being, spirit, soul and body remain blameless when your Lord Jesus the Messiah appears. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்களை ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமாக்கும்படி படுவதாக போட்டிருக்கு. ஸோ when you accept Christ,
this is ஓகேங்களா. தூங்கிட்டு இருக்க ஸ்பிரிட் வந்து இஸ் ஆக்டிவேட்டட். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்க ஸ்பிரிட்டுக்கு ஒரு பீஸ் கொடுக்குறாரா. The God is giving peace to your spirit, soul and body. ஓகே, இது வரைக்கும் ஸ்பிரிட் வந்து ஒரு பீஸும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஏதோ ஒரு விஷயத்துல இருந்துச்சு. நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஸ்பிரிட் இஸ் ஆக்டிவேட்டட் அண்ட் God is giving ஒரு சமாதானத்தை கொடுக்குறாராம். ஸோ அப்படின்ற இந்த இந்த கொரிந்தியன்ஸ்ல போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, therefore if anyone is in Christ is a new creation, the old has gone, the new has come. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக்குவான், பழையவைகள்லாம் ஒழிந்து போன. ஸோ நம்ம born againக்கு முன்னாடி, நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா once we accept Christ as a savior, everything is renewed. everything, உங்க spirit, soul, body எல்லாமே வந்து it comes under peace and it comes under new. ஸோ எல்லாமே வந்து நீங்க பண்ண விஷயம், நீங்க ஏற்கனவே ஏதாச்சும் சின் பண்ணிருப்பீங்க, தப்பு பண்ணிருப்பீங்க, எல்லா விஷயமே வந்து ஆண்டவர் வந்து அதுக்கு வந்து சொல்றது எல்லாம் ஒளிந்து போச்சு, உனக்கு புது சிருஷ்டியா மாற்றுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து the diagram I shown here, body, soul and spirit. ஓகேங்களா. ஸோ பாடின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ the body as a flesh and the blood. the soul வந்து என்னெல்லாம் பண்ணுன்றத வந்து ஒரு சின்ன ஒரு சொல்றேன். சோல் பார்த்தீங்கன்னா வந்து soul as thinking, emotions, soul as a feeling, soul will design, will take a decision maker. இந்த மாதிரி விஷயம் தான் சோல்ஸ்லாம் பண்ணுவான். சரிங்களா. பாடி எதுவுமே பண்ணாது. சரிங்களா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பாடி பண்ணும். சரிங்களா. இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் மனசு நினைக்கிறேன், ஐயோ நான் எலும்பி வந்து வெளியே போகணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் என் சோல்கிட்ட பேசுறேன். நான் இமிடியேட்டா எந்திரிச்சு போல, நான் எலும்பி போகணுன்ற ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா. அப்புறம் தான் எந்திரிச்சு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we are speaking to the soul. ஓகேங்களா. பாடி ஒரு ஐடியா நிக்குது. நம்ம என்ன சோல் என்ன நினைக்குதோ அதுதான் பாடி பண்ணும். சரிங்களா. ஸோ the body, soul and mind. சோல் என்ன பண்ணும், எமோஷன்ஸ். சோல் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு டிசிஷன், நீங்க இதை நீங்க வாங்கணும், இதை வாங்கக்கூடாதுன்றத உங்க சோல் தான் டிசைட் பண்ணும். ஓகே, உங்க பாடி டிசைட் பண்ணாது. ஸோ கீப் இட் யுவர் மைண்ட் லைக் எவ்ரி டைம், லைக் நோ உங்க சோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்ஸ் 4:24 என்ன சொல்லுதுன்னா, and to put on the new self created to be like God in true righteousness and holiness. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்பிரிட் நான் சொன்னேன்ல, உங்களுக்குள்ள இருக்க ஒரு தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பிரிட். ஓகேங்களா. அந்த ஸ்பிரிட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம், அதுக்கு வந்து ஒரு ரைச்சியஸ்னஸ் கொடுக்குறாராம், ஒரு ஹோலினஸ் கொடுக்குறாராம். ஓகே, இது வரைக்கும் சைலண்டா இந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஹோலினஸ், ஒரு ரைச்சியஸ்னஸ் கொடுக்குறாராம். ஸோ இதெல்லாம் வந்து உங்க ஸ்பிரிட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படின்னு வந்து கடவுள் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பட் he who unites himself with the Lord is one with in spirit. ஓகேங்களா. அப்படியே கர்த்தருடைய சார்ந்து இருக்கிறவன் அவருடன் ஒரே ஆவியா இருக்கிறான். ஸோ இங்கதான் வந்து ட்விஸ்டிங் பாயிண்ட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய என்ன சொல்ற, யாரெல்லாம் வந்து கர்த்தரை கூட சார்ந்து இருக்கிறானோ அவன் வந்து ஒரே ஸ்பிரிட்டா இருக்கானா. யாரு, நீங்களும் கடவுளும் ஒரே ஸ்பிரிட்டா இருக்காங்களா. So spirit is very, 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 very important in our life. That is the Holy Spirit. Holy Spirit is very, very important in life. So come back to this diagram. So okay. So the first one, this diagram is like, the first one is body, second one is spirit, and third one is Holy Spirit. Okay la. Holy Spirit இருக்கும். Okay,
ஸோ தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் த பாடி. பாடி இஸ் செப்பரேட். ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கு மட்டும்தான் கனெக்ஷனு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? பாடி வந்து ஜஸ்ட் ஐடல், தட்ஸ் இட். பட் இந்த ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கு தான் வந்து கனெக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா. நம்ம ஒரு மனசுல நினைப்போம், ஆண்டவரே நாளைக்கு தான் என்ன நான் குக் பண்ண போறேன், நான் எங்க போகலான்னு நினைக்கிறோம். பட் நம்ம சில டைம்ஸ் ப்ரே பண்ணோம், ஆண்டவரே என்னை நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே, அப்பா ஆவியானவரே நீங்க என்ன வழிநடத்துங்க, எனக்கு தேவையான நீங்க கொடுங்க ஆண்டவரே. நம்ம சோல் திங்க் பண்ணது இனிமேட்டா நம்ம ப்ரேயரும் பண்றோம், ஓகேங்களா? ஸோ வி ப்ரேயிங் அண்ட் கன்ஃபார்மிங், கடவுளை கேட்கிறோம். ஸோ தட்ஸ் வாட் சோலுக்கும் இந்த ஸ்பிரிட்டுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குமா. ஓகே, இந்த சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குமா. ஓகே, ஸோ எப்பவுமே இந்த சோலை வந்து பத்திரமா பாதுகாத்து கொள்ளணுமா. ஸோ ரொம்ப ஹார்ம் பண்ணக்கூடாது, ரொம்ப என்ன சொல்றது, தேவையில்லாத காரியத்தை வந்து மனசுல போடக்கூடாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தா கூட வந்து ஹோலி ஸ்பிரிட்டை கேட்கணுமா. ஓகேங்களா? ஆண்டவரே நீங்க எனக்கு கன்ஃபியூஷன் சிச்சுவேஷன்ல நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கணுமா. பிகாஸ் த சோல் இஸ் வெரி வெரி ப்ரீஷியஸ், வெரி வெரி ப்ரீஷியஸ். நம்ம வந்து இந்நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாடி தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், the spirit is very very the soul is very very important in our life. சோலை வந்து பத்திரமா நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. ஸோ sorry. So the Bible says, Galatians 4:6, because you are sons, God sent the spirit of his son into our hearts, the spirit who calls Abba Father. ஓகேங்களா? எப்போ உங்ககிட்ட அந்த ஸ்பிரிட் வருமோ, ஒன்ஸ் நீங்க ஒரு born again அப்படின்றாலே உங்களுக்குள்ள ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆயிரும், சரிங்களா? ஸோ உங்களை அறியாமலே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அப்பா ஆண்டவரே லவ்விங் எவலி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பிப்பீங்களா. அதை நீங்க ப்ரே பண்ணல, உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிட், தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் லிவிங் ஆன் யூ. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், காட், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஓகேங்களா? கடவுள் ஃபர்ஸ்ட்ல ஓல்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபாதர் தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஃபாதர். செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜீசஸ் வந்து நம்ம உலகத்துல வந்தாரு, நமக்காக மரித்தாரு, நமக்காக வந்து சிலுவையில அடிக்கப்படாரு. தென் ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, அவர் எல்லாரும் கூடயும் அவங்க இருக்கிறாராம், சரிங்களா? ஒன்ஸ் யூ born again, God is living on every souls. எல்லாரும் கூடயும் வாசம் பண்ணிக்கிட்டே இருக்காராம், ஓகேங்களா? கடைசியா ஜீசஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, அவரை காட்டிலும் மேலான அற்புதங்களையும் அடையாளம் நம்ம பண்ணுவோமா. கடவுள் பண்ண அற்புதம் நீங்க பைபிள்ல எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? The miracles what Jesus did in his days எல்லாருக்குமே தெரியும். அவரை காட்டிலையும் நம்ம வந்து பயங்கரமான அற்புதம் அடைகளும் நம்ம மூலமா செய்வாராம், சரிங்களா? This is what the ஸ்பிரிட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. ஆனா அந்த ஸ்பிரிட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளணுமா, சரிங்களா? நம்ம பாதுகாத்து கொள்ளணுமா. ஸோ இதுதான் வந்து கடவுள் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஓகே, ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சோல்னால ஸ்பிரிட் நாம மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல கன்ஃபியூஷனா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி பத்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸ்பிரிட்னா இதுக்குதான் வந்து நம்ம ஹோலி ஸ்பிரிட் சொல்றோமா, இதுக்குதான் வந்து நம்ம வந்து அபா ஃபாதர் சொல்றோமா, இதுக்குதான் வந்து நம்ம வந்து ஆத்மா பாதுகாத்து கொள்ளணும் பாஸ்டர் சர்ச்ல சொல்றாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்னில இருந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் லைக் ப்ரே டு காட், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் நான் இன்னும் ஃபியூ மினிட்ஸ் சொல்லி முடிக்க போறேன். ஸ்பிரிட் அண்ட் சோல் அண்ட் பாடி, ஓகே, இந்த மூணுமே இருக்குது. அந்த ஸ்பிரிட் என்னெல்லாம் பண்ணுன்றத உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? என்னெல்லாம் சோல் கிட்ட பண்ணுன்னு சொல்றேன், ஓகேங்களா? சோல் பாத்தீங்கன்னா, soul is a think, soul has emotions, soul has a feelings, soul has a decision makers. இதெல்லாம் சோல் பண்ணுமா, ஓகேங்களா? ஆனா அந்த ஸ்பிரிட் என்னெல்லாம் சோலுக்கு என்னெல்லாம் பண்ணுது, ஓகே? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஸ்பிரிட். the holy spirit இந்த ஸ்பிரிட், இந்த ப்ளூ கலர் வந்து என்னெல்லாம் வந்து சோலுக்கு பண்ணுதுன்னா, it used to renew your mind by reading a word of God.
and he used to meditate the spirit which is on you. It used to renew your mind by reading his word of God and meditate and listening some sermons. Okay, அந்த ஸ்பிரிட் என்னெல்லாம் பண்ணுன்றத செகண்ட் பாயிண்ட் சொல்றேன். எப்படிலாம் ஆண்டவர் நினைக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் நினைப்பீங்களா? ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் எபிலிட்டி. ஓகே, இட்ஸ் அபவுட் காட்ஸ் எபிலிட்டி. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே என்னால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் காட் வில் டூ தி திங்ஸ் உங்களை வச்சு ஆண்டவர் பண்ண வைப்பார். ஓகேங்களா? தட் இஸ் ஸ்பிரிட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ த ஸ்பிரிட் திங்ஸ் லைக் become a thinking like what God think. கடவுள் எப்படி திங்க் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் ஸ்பிரிட் நீங்களும் திங்க் பண்ணுவீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்பிரிட் பண்ணுதான் உங்களுக்குள்ள வச்சு. ஸோ when you become closer, இந்த ஸ்பிரிட் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்போது இந்த ஸ்பிரிட்ல நீங்க க்ளோஸ் ஆகும்போது என்னெல்லாம் பண்ணுதுன்னா, the power of God, all the power of God flows on. கடவுளுக்கு இருக்க எல்லா பவருமே வந்து உங்களுக்கு கிடைக்குதான். ஓகே, ஸோ வாட் ஆர் த பிளெஸிங்ஸ் ஹிண்டரிங்ஸ், எந்தெந்த பிளெஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கோ, உங்களுக்கு எந்தெந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் கிடைக்காம இருக்கோ, எந்த ஹீலிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கோ, இந்த ஸ்பிரிட் சோலுக்கு பண்ணுமா, சோல் வந்து பாடிக்கு பண்ணுமா? சரிங்களா? ஸோ these threes are one and these threes are very very important in our life. So once again I repeat it, the spirit வந்து it used to renew your mind when you read the word of God, when you meditate the word of God, when you listen to some sermons. Okay, spirit உங்களை வச்சு என்ன திங்க் பண்ணணும்னா, எப்படி ஆண்டவர் திங்க் பண்றதோ அப்படிதான் நீங்களும் திங்க் பண்ணுவீங்களா? ஓகேங்களா? நம்ம நினைச்சிருப்போம், ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்க எபிலிட்டிக்கு. பட் காட்ஸ் திங்கிங் அப்படி இல்லை. காட்ஸ் திங்கிங் பாத்தீங்கன்னா வந்து God wants to bless you abundantly. மேபி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு மாருதி 800 கார் வாங்கலாம், ஆனா கடவுள் அதோட வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? God will keep on lift you. So God's ability. So when we have to be renew your mind, keep on reading the word of God. ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கும் ஒரு ஸ்பிரிட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கலாம். So how the spirit helps youன்றத நான் சொல்லி முடிக்க போறேன். So ஓகே, இப்போ ஸ்பிரிட் பத்தி பாத்துக்கிட்டோம். வாட் சோல் வில் டு. ஸ்பிரிட் பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்ட் சோல் என்ன பண்ணும், பாடிக்கு என்ன பண்ணுமா? சோல் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிட்டும் சோலும் ஒன்னாயிடுச்சு. ஓகே, ஸ்பிரிட்டும் சோலும் ஒன்னாயிடுச்சு. ஸோ இந்த வாட் த சோல் வில் டு, என்னதான் சோல் நினைக்குதோ அதான் பாடி பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது அந்த பாடி நல்ல விஷயம் பண்ணும். ஓகே, அந்த பாடியும் நல்ல விஷயம் பண்ணும். ஆனா அந்த சோல் ஒரு கெட்ட விஷயம் திங்க் பண்ண விடாது. பிகாஸ் when you are connected with God, it's very very important. When you are connected with God, when you're praying, when you're reading the word of God, you always connected with God. When you always connect with the fellowship people and like hearing the word of God, இந்த மாதிரி விஷயத்துல கனெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்க வந்து ஒரு தவறான விஷயத்த திங்க் பண்ண மாட்டீங்க. You always think about the prosperity, you all think about the healings, you always think about the என்ன சொல்றது, ஹையர் லெவல் போறத பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ஐயோ என்னால பண்ண முடியலையே, ஐயோ என்னால போக முடியலையே, இதை பத்தி திங்க் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. சரிங்களா? ஸோ when you speak, ஓகேங்களா, எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிஞ்ச வசனம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நிறைய வாட்டி இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஓகே. The tongue has the power of life and death, and those who love it will eat its fruit. ஓகேங்களா? So when we connected with the spirit and the soul is connected with the body, so it has a power. It has a power of life and death. நீங்க ஒருத்தனை பார்த்து பிளஸ் பண்றீங்க, நீ நல்லா இருப்ப. எப்படி வந்து என்ன சொல்றது, ஒரு கல்யாண வீட்டுல வந்து அவங்க கால வலிமை சொல்லுவாங்களே, நீ 16 பட்டு வாழ்வன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அது வந்து நான் கிறிஸ்டியன்ஸ் தான் அது பிளஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் கிறிஸ்டியன் லைஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து
எல்லாருமே பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு காட் பிளஸ்ஸையும் இட்ஸ் இன் த காட்ஸ் அக்கவுண்ட். இட்ஸ் இன்டு த காட்ஸ் அக்கவுண்ட். ஸோ when you bless anyone, okay, the tongue has a power. That's what God says. Tongue has a power. So நீங்க ஒரு விஷயத்துல வந்து சோர்ந்து போயிடலாம் கூட, just read the positive scriptures and build your soul so that you won't be very sad. Soul, for example, soul sad ஆயிடுச்சுன்னா உங்க பாடியும் வீக் ஆயிரும். சோல் சேட் ஆயிடுச்சுன்னா உங்க பாடியும் வீக் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனலி நான் இப்போ வந்து நான் வந்து ஒருத்தனை வந்து நான் வந்து ஹார்ம் பண்ணணும். ஓகேங்களா? சோலுக்கும் பாடிக்கும் வித்தியாசம் சொல்றேன். ஒருத்தனை வந்து ஹார்ம் பண்ணணும். ஓகேங்களா? நான் போய் அவனை போய் அடிக்கலாம். அவனை அடிச்சேன்னா அவன் பாடியை ஹார்ம் பண்றேன். சரிங்களா? இதே வார்த்தையில திட்டுறேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ வந்து உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லும் போது his soul is hurted. When his soul is hurted and body also hurted, that is the power of the tongue. ஒருத்தர் போய் அடிக்கணும் கொல்லணும் அவசியமே இல்லை. அவனை அசிங்கமா திட்டினாலே போதும். அதுக்கு நான் திட்ட சொல்லல, ஐ அம் ஜஸ்ட் லைக் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ when the spirit is on you, the God is blessing you. No, God will make you, உங்களை வச்சு நிறைய பேருக்கு bless பண்ண ஆண்டவர் வந்து கிருபை செய்வார். ஸோ last scriptures. So this tongue has the power of life and death, and those who love it will read. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கிளையை புசிப்பார்கள். ஓகே, லாஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ். ஓகே, இந்த வருஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Do you know our body is temple of Holy Spirit, who is in you, whom you have received from God. Okay, so once நீங்க எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்களோ, your body also become a temple of Holy Spirit. So we should keep our body safe, we should keep our soul safe, and we should always connect with the Spirit as a Holy Spirit. Holy Spirit connect ஆகிட்டா இருக்கணும். ஹோலி ஸ்பிரிட் கனெக்ட் ஆனா பெரிய விஷயம்லாம் இல்லை. சரிங்களா? நீங்க பைபிள் படிக்கிறதும் ப்ரேயர் பண்றதும் இந்த மாதிரி சர்மன் கேட்கறதும் அதுதான் கனெக்ஷன்ஸ். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுவீங்க. இதுதான் கனெக்ஷன். இதுதான் வந்து ஸ்பிரிட் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோன் யூஸ் பண்றேன், எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. சரிங்களா? எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. வெறும் கரண்ட்டும் ஃபோன் மட்டும் இருந்தா வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மொபைல் இருக்குது, கேஜெட்ஸ் இருக்குது. ஆனா வைஃபை இல்ல மொபைல் டேட்டான்னு அப்படி ஒன்று இல்லைன்னா இந்த நேரத்தில் நம்ம பேசவே முடியாது. That is spirit. That is a Wi-Fi. So the Wi-Fi is very very important. Okay, so Wi-Fi used to என்ன சொல்றது, எல்லாரையும் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்றது Wi-Fi. ஸோ சிம்பிள், கேஜெட்ஸ் இருக்கு, கரண்ட் இருக்கு, ஆனால் வைஃபைன்ற ஒரு கான்செப்டே இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பேசியிருக்க முடியாது. ஸோ தட் இஸ் ஸ்பிரிட். The spirit is very very important to connect yourself with God's word, yourself with your day-to-day life and whatever you do. So we should keep our body. Our body is a temple of Holy Spirit. ஆண்டவர் வந்து நம்ம பாடியில வந்து ஒரு டெம்பிள் எவ்வளவு சுத்தமா வச்சுப்பாங்க சரிங்களா? டெம்பிள் வந்து குப்பை போட மாட்டாங்க, டெம்பிள் கல்வி ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாடியும் நீட்டா வச்சுக்கணுமா, நம்ம சோலையும் நீட்டா வச்சுக்கணுமா. ஸோ டுடே ஐ எண்ட் அப் வித் லாஸ்ட் 3 things. நீங்க வந்து born again ஆயிட்டீங்க, உங்ககிட்ட ஸ்பிரிட் இருக்கு. ஐ மீன் ஸ்பிரிட்டும் the Holy Spirit also activated in your life. இதனால எனக்கு என்ன blessing? ஓகே, நான் நல்லா இருக்கேன், ஓகே ஃபைன், ஆண்டவர் என்கிட்ட பேச இதெல்லாம் என்ன blessingனா, so gift of the Holy Spirit. Gift of the Holy Spirit. ஓகேங்களா? நீங்க Holy Spirit ஆக்டிவேட் ஆகும்போது step 1 is Holy Spirit get activated. Step 2 is you will receive the gift of the Holy Spirit. Okay, and also not this, very most important things,
you will get the fruits of the Holy Spirit. Okay, and the last thing, ஸோ இது வரைக்கும் நீங்க ஆண்டவரே எனக்கு வந்து இதை பத்தி தெரியல அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே ஜஸ்ட் ரெனியூ மை ஹார்ட், ஆண்டவரே எனக்கு உங்க ஸ்பிரிட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு கேளுங்க. கண்டிப்பா வந்து ஆண்டவர் உங்ககிட்ட இடைப்படுவார், ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். பிகாஸ் நாங்க வந்து பேசணுன்ற அவசியமே இல்லை. God will speak through you. When the Holy Spirit is with you, Holy Spirit will talk to you. Okay, so Holy Spirit பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து பைபிள் படிச்சா மட்டும் போதாது, ப்ரேயர் பண்ண மட்டும் போதாது. You have to be in tongues. You should have faith and you should get anointing. This is all like step 1, step 2, step 3. Okay, so we should have a mind of Christ. ஓகேங்களா? உங்க மைண்ட் இல்லை, not David's mind, not Benjamin mind, not anybody's mind. Okay, we should when you are in the spirit, when you are connected to the spirit, my mind is on the Holy Spirit. Okay, and my mind is on God. So keep praying. This is part 1 எடுத்துருக்கோம். It's a vast topic, a big topic. So கொஞ்சம் கொஞ்சமா போலான்னு இருக்கோம். So now I hand out to Jonathan to rest of the session எடுக்கிறதுக்கு hand out to Jonathan. Once again, ஹலோ, கேக்குதா? கேக்குது. எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் இருக்கா? ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து டேவிட் ஏற்கனவே கவர் பண்ணிட்டான். I'll just wind up in just ஒரு Okay, I'll just wind up in 5 minutes. ரொம்ப டீடைலா போல. என்னோட வேர்ல்ட் மேப் ஒன்னு தெரியுதா ஸ்கிரீன்ல? தெரியுது. ஸோ டேவிட் சொன்னது வந்து சோல், ஸ்பிரிட் அண்ட் பாடி. ஜஸ்ட் லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சர் வந்து கூகுள்ல இருந்து எடுத்த ஒரு நார்மல் பிக்சர் தான், பட் இட் மேக்ஸ் a lot of sense. நம்ம பிஃபோர் born again நம்மளோட பாடி எப்படி இருக்கு, born again ஆன பிறகு நம்மளோட பாடி எப்படி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிங்க்கு அப்புறம் நம்மளோட பாடி எப்படி இருக்குன்னு. இட்ஸ் பிகாஸ் இந்த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, என்னோட சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், இன் வெரி சிம்பிள் லாங்குவேஜ், இட் இஸ் இந்த மூணுமே they are all interconnected. It's same like the Trinity. எப்படி Father, Son and the Holy Spirit, இந்த மூணுத்தையும் நம்மளால எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி we cannot what is say divide the body, the spirit and the soul. இந்த மூணுமே சேர்ந்து ஒரே யூனியனா they function as one single union. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கறோம்னா டேவிட் மென்ஷன் பண்ணிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல பார்க்கணும்னா ஃபாதர் காட் அதான் பார்த்திருப்போம், காட் த ஃபாதரா யெகோவா தேவனா தான் பார்த்திருப்போம். பட் ஸ்டில் ஸ்பிரிட்டும் அங்க எக்ஸிஸ்ட் ஆச்சு, ஜீசஸும் அங்க எக்ஸிஸ்ட் ஆனாரு. ஏன்னா ப்ராவப்ஸ்ல பாக்குறோம், ஐ வாஸ் லைக் a little child. ப்ராவப்ஸ்ல ஜீசஸ் ஓட ஒரு வேர்ஸ் வருது ஜீசஸ் பத்தி. he was like a little child with the father when he was architecting the world. இந்த வேர்ல்டு உருவாக்கும் போது ஒரு குட்டி குழந்தைய போல ஜீசஸ் இருந்தாருன்னு. அதே மாதிரி ஆதியாகமம் 1:1 வந்து the spirit of the Lord hovered upon the waters அப்படின்னு தான் இருக்கு. ஸோ Father, Son and the Holy Spirit, they existed from the beginning. அந்த கிரியேஷன்ல இருந்தே they existed. ஸோ இவங்க மூணு பேர் எக்ஸிஸ்ட் ஆனனால வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, God created man in his own image. We were created in God's own image. So God நம்மள அவரோட இமேஜ்ல கிரியேட் பண்ணும்போது he had all these three things also within him. Okay, Bible verse அப்படி டைரக்ட் இல்ல, but he created us with a spirit, with a soul and with a body. So இந்த மூணுத்துலயும் ரிலேஷன்ஷிப்னா பாடி டெம்பரரி, ஓகே, சோல் பெர்மனன்ட். இந்த பெர்மனன்ட்டும் டெம்பரரியான விஷயத்த
மேனேஜ் பண்ணி இதை வந்து இந்த உலக வாழ்க்கையில அதுக்கப்புறம் நம்ம 1000 வருஷம் வாழ போறது, அப்புறம் இட்டர்னிட்டிக்கு வாழ போற இத காட் பண்றதும் எல்லாம் பண்றது தான் இந்த ஸ்பிரிட். ஓகே, ஸோ நான் வந்து இப்ப என்னோட ஸ்கிரீன் தெரியுது. I just show you one more picture and இந்த பிக்சர் வந்து ஆக்சுவலா டேவிடும் காமிச்சான். ஓகே, யூ கேன் see a picture spirit soul body. ஓகே, ஆனா இந்த பிக்சரை வந்து இட்ஸ் a complete reverse. இந்த பிக்சர் வந்து பாடி வெளியில இருக்கு, அதுக்குள்ள சோல் இருக்கு, அதுக்குள்ள ஸ்பிரிட் இருக்குன்றது இட்ஸ் கரெக்ட். ஓகே, ஆனா இதோட அத்தாரிட்டி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, the spirit is on the outer. the spirit ஓட ஸ்பிரிட்டுக்கு உள்ளதான் இந்த பாடியும் சோலும் அடங்கி இருக்கு. ஏன்னா பிகாஸ் எவ்ரி ஆக்ஷன் எல்லாம் நம்ம பண்றது எல்லாமே இட் டோட்டலி இட்ஸ் அஃபெக்டிங் இன்சைட் த சோல். சோல் அஃபெக்ட் பண்றதுனால பாடி பொல்யூட் ஆகுது. இது எதனால அப்படின்னா நம்ம ஸ்பிரிட் நம்மளை சுத்தி இருக்கு இந்த ரெல்ம், இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். ஓகே, திஸ் இஸ் த திங் விச் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இப்ப பார்த்தோம்னா வசனம் வந்து சொல்றது, கர்த்தர் ஆவியா, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவனை தொழுதுகளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு வசனம் கிளியரா சொல்லுது. காட் இஸ் இன் ஸ்பிரிட். ஓகே, we are in flesh. நம்ம வந்து பாடியில இருக்கோம். flesh can satisfy only flesh. நம்ம வந்து சரீரமா இருக்கணும், நம்ம ஃபிளஷ்ஷா இருக்கோம். flesh can only satisfy flesh and only spirit can satisfy a spirit. ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கால மட்டும்தான் ஒரு ஸ்பிரிட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம கடவுளை வர்ஷிப் பண்ணும் போது இட்ஸ் த ஸ்பிரிட். ஓகே, இட்ஸ் த ஸ்பிரிட் தட் வர்ஷிப்ஸ் த ஃபாதர். இட் இஸ் த ஸ்பிரிட் தட் இஸ் மேக்கிங் திங்ஸ் ரன். இதை சிம்பிளா பார்த்தோம்னா த 3 states ஆஃப் மேட்டர் மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடா ட்ரினிட்டி மாதிரி நம்ம இதை புரிஞ்சு வச்சுக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் வாட்டர். வாட்டர் இஸ் வாட்டர் பட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஐஸ் கட்டியா இருந்த போதும், வாட்டரா இருந்த போதும், இல்லாட்டி வாட்டர் வேப்பரா இருக்கும் போதும். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் 3 வெரி இன்டர்கனெக்டட் திங். இதை வந்து பிரிச்சு பார்த்துட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு we cannot really divide it at all. So it's the spirit, soul and body. இந்த மூணுத்துமே நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது இருக்கு. பாடி சிம்பிளா பாதுகாக்க வேண்டியது இருக்கு because we are the temple of the Holy Spirit. நம்ம வந்து temple of the Holy Spirit. ஸோ நம்ம பாடியை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. soul is the one which is going to go and stand in front of the judgment day. ஸோ soul பாதுகாக்க வேண்டியது இருக்குது. And spirit does all these works. So David முடிக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா he said to be in the spirit, tonguesல, anointingல, when we are able to guard ourselves in the temporary work ஆகியும் permanent ஆன work ஆகியும். My very simple understanding is the spirit controls this temporary work, temporary structure, the body, and the permanent structure, the soul. ஏன்னா இந்த ஸ்பிரிட் தான் இந்த சோலை வந்து கடவுள் முன்னாடி போயிட்டு நிப்பாட்ட போகுது ஒரு நாள்ல. On that day we will all be getting new bodies as said in the Bible. Or transfigured ஆன bodies will be getting, but the spirit does everything. So நம்மளோட ஆவியில இந்த ஆவியின் கனிகள், அப்புறம் இந்த ஆவியோட the gifts of the Holy Spirit, when all these starts operating with the fruits of the Holy Spirit, we would be having a balanced life. In the spirit, soul, body, இந்த மூணுத்துக்குமே மையமா நடுவுல இருக்குது it's the heart. It's the heart which takes the decision for the body by sending signals to the brain. The heart which creates ஒரு கில்ட்டான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வருது, நம்ம சோல் அது பாதிக்கிறது. It's because the spirit does all these things. So I think spirit, soul, body, next on the நம்ம our pastor அவர் பேசும்போது he will explain us all better also. Okay, thank you so much, Jonathan. So இது வரைக்கும் எனக்கு கொஸ்டின் தான் கேட்கலாம். So any question answers, any questions we can answer. If you're not understanding or you want like more clarifications, இல்லை இன்னும் கன்ஃபியூஸாக இருக்கு, இல்லை ஸ்பிரிட் எப்படி பார்க்கணும், anything related to this today's topic, you can ask us. No more questions?
Okay, I hope everyone understand this session. இன்னைக்கே வந்து இன்னைக்கு எதுக்கு வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் வரலன்றது எனக்கும் தெரியல. ஹி டோல் இஸ் லைக் எமர்ஜென்சி. பட் அவர் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசியிருப்பாரு. அது டீப்பா பேசினா கூட உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்குமான்ற கூட எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான், சரிங்களா? பிகாஸ் திஸ் டாபிக் இஸ் வெரி வெரி வாஸ்ட் டாபிக். இது வந்து நான் 8 வீக்ஸ் கூட பேசலாம் இந்த டாபிக். I'm just saying, ஒரு நாள் பேச முடியாது. ஸோ 8 வீக்ஸ் பேசலாம். மேபி இன்னைக்கு நாங்க 2 பேர் பேசின விஷயம் வந்து ஒரு ஐ ஓப்பனா இருக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் லைக் ஒரு பேசிக் அந்த ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அவங்க பேசும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பேசும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ வி கிவன் அ ஹிண்ட் ஆஃப் டுடேஸ் டாபிக். ஸோ I hope everyone understand. So I will share the PPT also, and I will share some few videos also. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் அதை பத்தி நிறைய கத்துப்பீங்க. So it will be more helpful. Okay. So anybody has a question, or we'll close it? Okay. Then I think we'll wind up. So once again, thank you so much for everybody joining. Even next week we have a session. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து we going to we have a session like how to hear the God's voice. Okay. Just thinking அவங்க guest speaker ஒத்துக்கிட்டாங்கன்னா they'll be connecting the topic for how to hear the God's voice. So இதுல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னடா அது ப்ரேயர் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஆண்டவர் எப்படி கேட்கணும், அவர் எப்படி பேசுவாருன்றத வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஈகர்னஸ் இருக்கும். ஸ்டில் ஓகே, ஏன்னோ எங்களுக்கும் சில டைம்ஸ்ல இருக்கும், ஐயோ இது ஆண்டு பேசினா நான் நினைச்சேனா இல்ல வந்து வேற ஏதாவது தாட்டான்னு நினைப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஹோப்ஃபுல்லி they will accept this topic and God leads how to hear the God's voice. ஸோ எல்லாருக்கும் முக்கியமான டாபிக் இது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டாபிக், உங்களுக்கு இந்த டாபிக் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்ன்றத, இந்த டாபிக் பத்தி பேசணும், இந்த டாபிக்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் மீ பர்சனலி. No, in coming days we will talk about the topic. Okay. So I'm leading one topic. Okay, as like step 1, step 2, step 3 மாதிரி போயிட்டு இருக்கோம். So உங்களுக்கு ஏதாவது டாபிக்னா கூட we will guide you. Okay. And anybody wants prayer help, anybody wants a counseling related to your work or related to your business or related to your family issues, there is a mentors with us. They will pray for you and they will guide you as per God leads. Okay. So we have mentors. நமக்கிட்ட விடியாண்டி இருக்காங்க, கிங்ஸ்லி அங்கிள் இருக்காங்க. ஸோ anything related to the work related அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்ல ஸ்ட்ரெஸ், we have Gideon is there. So he will talk to you. And if you have business related up pathina vandu you have any doubts, anything you want to start a business, we will help you. Myself and Jonathan into business, so we went through many obstacles. So we know what's happening in this market la enna nadakudundru oralavuk theriyum. So we can guide you. So anything you need prayer for support, definitely will help you. And once again, thank you so much for joining. இதே மாதிரி next Thursday இருக்கும். So don't forget, we have a fellowship on coming Sunday. Please join and God bless you. And thank you so much everybody. Thank you, Jonathan. Bye bye.